ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த் Realme GT 2 உடைய சக்ஸஸராக வரப்போகிற Realme GT 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் சைட்டில் இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் லான்ச் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இருக்க போகுது. அண்ட் அந்த குளோபல் வேரியண்ட்டுடைய இமேஜ், லைவ் இமேஜ் அண்ட் வித் ஸ்பெசிஃபிகேஷனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாமே இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அந்த லீக்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த Realme GT 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட் இந்த Realme GT 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளேவாக இங்கே நமக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து இந்த Full HD+ ரெசல்யூஷன் அப்கிரேட் பண்ணி 1.5K ரெசல்யூஷன் வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட் கொடுத்துருந்தா அதுக்கு காம்படிஷனில் தான் வரப்போகுது. என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இதில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் நமக்கு ரெசல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது கண்டிப்பாக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 1.5K ரெசல்யூஷன் ஒர்க் தான். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் Realme கிட்டே இருந்து ஆல்ரெடி 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 240 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே இருக்க போகுது. அண்ட் இந்த 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு செம ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங் அப்படின்றது இங்கே நமக்கு இருக்க போகுது. மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட ஒரு ப்ராசஸரே கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1. இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ரொம்பவே மோஸ்ட் பாப்புலர் வாண்டட் சிப்பாக இருக்கக்கூடிய சிப். ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹைலைட். அதுவும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான இந்த ப்ராசஸர் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவல் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுவும் நமக்கு இருக்க போகுது. இது போக இதில் நமக்கு LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போதுமே நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, சோனியோட IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் OISக்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் இது போக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப். அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, ரியல்மியுடைய ஆஸ்தான செல்ஃபி இருக்க போகுது. அண்ட் இந்த கேமராவுடைய ஃபீச்சரை பார்த்ததுமே நிறைய பேர் இது எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக வரப்போகுது அப்படின்றத கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரீசெண்டாக தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நான் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். ஏன்னா அதுலேயும் இதே கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது சோனி IMX890 அப்படின்ற செக்மெண்ட், அந்த சென்சார் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு செம ஒர்த்தான சென்சார் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சென்சார். ஸோ அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க போகிறாங்க. ஸோ Realme கிட்டேருந்து அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Android 13க்கான OS மாதிரியான விஷயங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட் ப்ரைஸிங்கை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு காம்படிஷனாக வரப்போகுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொன்னேன், OnePlus Nord 3 பற்றி சொன்னேன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் இது வரப்போகுது. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் OnePlus ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காம்படிஷனாக Realme எப்போவுமே போட்டிக்கினே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் OnePlus Nord 3 பற்றின அப்டேட் இப்போ தான் வந்துச்சு. அதோட லீக்ஸ், அதோட லைவ் இமேஜஸ்லாம் கூட இப்போ தான் வந்துச்சு. அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Realme GT 3 உடைய இந்த லீக்ஸ், இந்த லைவ் இமேஜஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது டேரெக்டாக தெரியுது, அப்பட்டமாக தெரியுது இது OnePlus Nord 3 காம்படிஷன் தானே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம OnePlus Nord 3லையும் பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட கேமரா ஃபீச்சர்ஸ், டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன பர்ஃபார்மன்ஸ் அங்கே OnePlus Nord 3 Dimensity 9000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இங்கே Snapdragon 8+ Gen 1, அதுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் 240 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த Realme GT 3 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ அப்படி ஒரு வேளை இந்த மாதிரியான ஃபீச்சரோட நம்ம OnePlus Nord 3 விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு எடுத்து வந்தாங்க அப்படின்னா இது வேறு லெவலான ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் OnePlus Nord 3 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் அண்டர் 35,000. அண்ட் இந்த Realme GT 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 35,000 தான் மோஸ்ட்லி ப்ரைஸிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கண்டிப்பாக அண்டர் 35,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணாங்க. அதுவும் 30,000 செக்மெண்ட்டுக்குலாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். பட் மோஸ்ட்லி 30,000 ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செட் பண்ண மாட்டாங்க. ஒரு 33 இல்லை 35 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ரைஸிங்க்குமே இந்த Realme GT 3 கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் OnePlus Nord 3க்கும் ஒரு டஃப் காம்படிஷனாக இந்த
Realme GT3 இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Realme GT3 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் நீங்கள் இந்த Realme GT3 என்ன ப்ரைஸிங்க்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.